நாங்கள் கேட்கறது பதில் சொல்றேன். ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னோம் 1,56,1,56,00,000 மீட்டர்ல 200 யூனிட்டுக்குள்ள தான் இருக்கிறாங்க. 100 யூனிட்டுக்குள்ள இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கட்டணமே கட்ட போறது இல்லை. அவங்க மாசாந்திர கட்டணமானாலும் 2 மாசத்துக்கு ஒரு கட்டணமானாலும் அவங்க பணம் கட்ட போறது இல்லை. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 64 லட்சம் சரி 200 யூனிட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்க அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்க 2 மாசத்துல அதிகமா கட்டக்கூடிய கட்டணமே, அதிகபட்சமா கட்டக்கூடிய கட்டணமே 260 ரூபா தான். 260 ரூபா தான். அப்போ 1,56,00,000 வீட்டு இணைப்புகளுக்கு நீங்க மாதாந்திர கணக்கீடு செய்வதனால எந்தவித மாற்றமும் இருக்க போவதில்லை. அதுக்கு மேலே இருக்கிறவங்களையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய 70 லட்சம் பேர் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க இப்பவும் கூட மாதாந்திர கணக்கீடு செய்ய முடியும் என்பதுதான் எங்களுடைய வாதம். நாங்கள் அதைத்தான் சொல்லுகிறோம். இத்தனை பேர் பணம் கட்டுறாங்க இல்லையா, வீடுகளுக்கு பயன்பாடுங்கிறது கிட்டத்தட்ட ஒரே அளவா தான் இருக்கும். ஒருத்தர் பணம் கட்டுறார், வீட்டுக்கு மின்சார பயன்பாடுன்னு சொன்னீங்கன்னா ஒருத்தர் 500 ரூபாய் கட்டிட்டு இருக்காருன்னா 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் கூட தான் பணம் கட்டுவார். அதான் கோடை காலத்தில் வந்தா கூட ஒரு 200 ரூபாய் வித்தியாசம் தான் வரும், ஒரு 20% வித்தியாசம் தான் வரும். இப்ப அவரே என்ன செய்யலாம்னு சொன்னா ஏற்கனவே இதுக்கு சிஸ்டம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 600 ரூபாய் பணம் கட்டக்கூடிய ஒருத்தர் இருக்க, அவர் ஒரு மாதத்துல முதல் மாதத்துல 250 ரூபாயை கட்டிடுறதுக்கு அனுமதிச்சிடலாம். மாதாந்திர பில்லிங் பிளாட்டா பிக்ஸ் பண்ணிருங்க. 600 ரூபாய் வர்றவருக்கு இந்த மாசம் 2 மாசத்துல 600 ரூபாய் பில்லிங் வர்றவங்களுக்கு முதல் மாசத்துல 250 ரூபாய் கட்டிடலாம். அந்த 250 ரூபாய் 2 மாசத்துக்குள்ள எப்ப வேணாலும் அவர் கட்டலாம். அந்த 2வது மாசம் அசஸ்மெண்ட் இருக்கும்போது இவர் கட்டின பணத்தை தவிர மிச்ச பணத்தை கழித்தா போதுமானது. இது கணக்கீடு செய்ய முடியும். நீங்க எல்லாத்துக்கும் டிஜிட்டல் போடக்கூடியவங்க இன்னைக்கு ஏற்கனவே டிஜிட்டல் மீட்டர் இருக்கு, டிஜிட்டல்ல கணக்கு எடுத்துக்க முடியும். 250 ரூபாய் நீங்க வசூல் பண்ணிட முடியும். அப்படி மாதாந்திர கணக்கு வைக்கிறதுனால மின்சார வாரியத்துக்கு லாபம் இருக்கு. ஏன்னா 2 மாசம் கழிச்சு நீங்க 600 ரூபாய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு மாசத்திலேயே நீங்க பாதி பணத்தை வாங்கிடுறீங்க. அந்த கணக்கீடு இருக்கு. ஆக இது மாதிரி செய்ய வேண்டிய கணக்கீடுகளை எவ்வளவு 70 லட்சம் சர்வீஸ் தான் இருக்கு. வீடுகளுக்கு மட்டும்தாங்க இந்த பிரச்சனை. எல்டிசிடி மீட்டருக்குலாம் மாசம் இருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்டுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அது அவசியம் இல்லை. எந்த கணக்கீடு மொத்தமாக இருக்கோ அதுல பாதிக்கு கீழான ஒரு அமைப்பை அந்த கட்டணத்தை அந்த பயனீட்டாளர் கொடுத்துட்டா அவர் பணம் கட்டிட்டு போறாரு. மாதாந்திர பில்லிங் வந்துருச்சு. விஷயங்கள்லாம் அமைச்சருக்கோ அங்க இருக்கக்கூடிய துறை அதிகாரிகளுக்கு தெரியாம இருந்தா என்ன காரணத்துக்காக ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வர அமைச்சருக்கு புரியாம இருக்கான்னு சொல்றதுக்கு நாங்க தயாரா இல்லை. நாங்கள் ஒரு வழியை சொல்லுவோம். மாதாந்திர கணக்கீடு என்பது ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தித்தான் வரணும்னு இல்லை, இன்னைக்கே செய்ய முடியும் என்பதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம்.